வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாத் பட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவான் இது வரைக்கும் 4 துண்டாக போனது 10லேருந்து இது 5வது துண்டாக போயிருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாலோட ஓபிஎஸ் சொன்னார், அதிமுக 5ஆக பிரிந்து விட்டது அப்படின்னாரு. அன்னைக்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிற பல வீடியோவில் கேட்டிருப்போம். எப்படி அது ஓபிஎஸ் 5 பிரிவாக பிரிஞ்சிருக்கு, 5 பிரிவாக பிரிஞ்சிருக்கு அதிமுக அப்படின்னு ஒவ்வொரு மேடைக்கும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தோம். இப்போதான் தெரியுது இதுதான் 5வது பிரிவாக பிரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதிமுக ஒருங்கிணைப்பு குழு. ஓபிஎஸ்டே இருந்தாங்க, ஜேசிடி, பிரபாகர், புகழேந்தி, மற்றபடி கேசி பழனிசாமி, ரைட், ஓகே, இருந்ததை பற்றி ஒன்றும் கிடையாது. பிரிவதற்கு என்ன இருக்கு? அதாவது பிரிந்து கிடந்தவர்களை இவர்கள் ஒன்று சேர்க்க போறாங்களாம். என்ன அப்படின்னு கேட்டால் காரணம், பிரிந்து கிடக்கக்கூடிய ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி, சசிகலா இந்த 4 பேரையும் சேர்ந்து ஒன்று இணைக்க போகின்றோம். சரி, அப்புறம் நீங்கள் எதுக்கு பிரிகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒன்றிணைனா அப்படின்னா ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு அதிமுக என்ற மிகப்பெரிய ஒரு ஆலமரத்தை தூக்கி நிறுத்தணும். அதுதான் ஒரு தொண்டனுக்கு அழகு. எம்ஜிஆர், ஜெயலலிதா எப்படியெல்லாம் அதை கட்டி காத்து சென்றிருப்பார்கள்ங்கிறது ஒவ்வொரு தொண்டனுக்கும் தெரியும். ஓபிஎஸ்க்கு தெரியாதா, இபிஎஸ்க்கு தெரியாதா, இல்லை சசிகலாவுக்கு தெரியாதா, இல்லை புகழேந்தி, பிரபாகர், கேசி பழனிசாமிக்கு யாருக்குமே தெரியாதா? அப்புறம் எதுக்கு அதை பிரித்து கொண்டு மீண்டும் ஆழ்வது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க போகிறார்களாம், ரைட்டு, ஓகே. அப்புறம் எதுக்கு நீங்க ஏன் பிரிகிறீங்க 5ஆவதா? அப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? பிரிந்தவர்களை ஒன்று சேர போவதற்கு பிரிவு எவ்வாறு உதவும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ பாருங்க, அதிமுக 4ஆ பிரிஞ்சிருது. இப்போ எல்லாரும் வாயில 5ஆ பிரிஞ்சிருச்சுப்பா, முடிஞ்சு போய். அப்புறம் அங்கிருந்து ஒருத்தர் வருவார், 6ஆ பிரிவார். அப்புறம் இன்னொருத்தர் வருவார், 7ஆ பிரிவார். இப்படி பிரிஞ்சுக்கிட்டே போனால் என்னைக்கு மாடு வாங்குறது, ஆத்தாவுக்கு அம்மாவில் பால் கறக்குது. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று சொன்னார், குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரை எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று சொன்னார், ரைட், ஓகே, அதை பற்றி எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதைத்தான் பாஜக அன்னையிலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கு. பாஜக அன்னையில சொல்லிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி அதுக்கு இபிஎஸ் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆமாம். அப்புறம் இடையில வரக்கூடிய எத்தனையோ பேர் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சாட்டை அடி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இபிஎஸ் எடப்பாடி பிரிவுக்கு. ஆமாம், அவர் இன்னைக்கு சொல்லிட்டு தான் இருக்கார், நாங்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய வெற்றி அடைவோம். எப்படி வெற்றி அடைவார்? இந்த மாதிரி 4 பிரிவாக மீண்டும் ஒரு 5 பிரிவாக போயிருச்சு. அப்புறம் வரக்கூடிய காலம் இன்னொருத்தர் 6 பிரிவாக இப்படி பிரிஞ்சுக்கிட்டே போனால் இப்படி 2026 நாடாளுமன்ற தேர்தல் சந்திக்கவே முடியாத. சும்மா ஓட்டு கேட்டு மற்றபடி தேர்தலில் மனு கொடுத்து மற்றபடி வேட்பாளர் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஜெயிக்கணும் இல்லையா? இப்போ பாருங்கள், திமுக அசால்ட்டாக 40 அடிச்சுட்டு போயிட்டாங்க. காரணம் என்ன? அதிமுகவோட பிரிவு தான். பாஜகவை இந்த வகையில் ஒன்றுமே சேர்க்க முடியாது. பாஜக ஒரு தேசிய கட்சி, அவ்வளோதான். மற்றபடி அதை நாங்கள் எதிரியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுகவோட பிரச்சாரம் போகலையே. பாஜகவை நோக்கியே தான் போயிட்டு இருந்தாங்க. பார்த்தாங்க, திமுக ஜெயிச்சிருச்சு. இன்னைக்கு ஜேசிடி, பிரபாகர், மற்றபடி புகழேந்தி, அவங்க கேசி பழனிசாமி எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு பாஜக எதிரி இல்லை, திமுக தான் எதிரி அப்படிங்கிறாங்க. இந்த பிரச்சாரம் முதல்ல எங்கே போச்சு? ஓபிஎஸ் தனிப்பட்ட முறை சுயேட்சா நின்றார், 3.41 லட்சம் வாங்கினார். இதே பெரிய வெற்றியாச்சு. அப்படி ஒரு வெற்றி இருக்கக்கூடிய சமயத்தில் அன்னையிலேருந்து இன்னைக்கு ஒரு ஓபிஎஸ் தான் சொல்லிட்டு இருக்கிறார், நம்ம ஒற்றை தலைமை அப்படிங்கிறது இபிஎஸ் உடைய பண்பாடு. சரி, அது எவ்வாறு நீங்கள் செயல்படுத்தினீர்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதில் ஏகப்பட்ட வன்முறையான செயல்பாடுகள், ஓபிஎஸ்க்கு எதிரான செயல்பாடுகள். யாரோ ஒன்று, அவர் ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா அப்புறம் பார்த்துக்கலாம். பட் அவர் ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் அப்படிங்கிறது அந்த மரியாதை இல்லாமல் தானே செயல்பட்டாங்க இபிஎஸ்னுடைய எடப்பாடி பிரிவு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்போ துண்டு துண்டாக பிரிஞ்சு போயிடுச்சு. அப்போ தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு அப்புறம் இபிஎஸ் கையில் அதிகாரம் என்னையாச்சு? நாடாளுமன்றத்தை ஜெயித்து விட்டீர்களா? இல்லையே, மீண்டும் ஒரு பிரிவு தானே போயிட்டு. அதிமுக ஒருங்கிணைக்க குழுவான். நாங்கள் இபிஎஸ் நாங்கள் அவமரியாதை செய்யலாம். இபிஎஸ் எங்களுக்கு அண்ணனை போன்றவர், ஓபிஎஸ் அண்ணனை போன்றவர், டிடிவி மற்றபடி சசிகலா எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒன்றாக சேர்க்க போகிறோம். எப்படி சேர்க்க முடியும்? ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒற்றுமையை வச்சு மீண்டும் இவர் ஒற்றுமையாக இருந்து சேரணும். அங்கிருந்து 5ஆவதாக பிரிந்து எப்படி
ஒரு சேர்க்க முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு இது சாதாரண ஒரு கேள்விங்க. பிரிவினைவாதம் என்பது எவ்வாறு ஒற்றுமையை நோக்கி செல்லும்? அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு ஓபிஎஸ்ல இருந்துக்கிட்டு அவரோடு சேர்ந்து மற்றபடி இபிஎஸ் மற்றபடி தூது விட்டு மற்றபடி எல்லாரையும் ஒன்றா சேர்த்தா அதில் ஒரு நியாயம் இருக்குது. இவர்கள் தனியாக பிரிந்து வந்து அதிமுக ஒருங்கிணைப்பு அவர் ஆரம்பித்து வச்சுருந்த ஓபிஎஸ் உரிமை மீட்பு குழு அப்படின்னு இப்போ அதையும் டிக்கில் தூக்கி எறிஞ்சு போட்டு அதிமுக ஒருங்கிணைப்பு குழு இவங்க தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய சமயத்தில் அதிமுகவை எவ்வாறு ஒன்றிணைக்க முடியும்? இன்னும் 2026 சட்டமன்றத்தில் நாங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையும். வாய் சவடால் பண்ணி என்ன பண்ணுறது? இபிஎஸ்சி பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்வி, பேசி பேசியே என்ன பண்ண முடியும்? எதிரி தான் ஜெயிச்சு போயிட்டு இருப்பான். உங்களுடைய எதிரி யாருங்கிறதுக்கே ஒன்றும் முடிவுக்கு வரலையே. பாஜகவா திமுகவா? ஃபஸ்ட்டு வந்து திமுகவுக்கு ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருந்தீங்க, இபிஎஸ்ஸை பார்த்து சொல்கிறேன். மற்றபடி வந்து பாஜகவுக்கு எதிராக நாங்கள் பேச மாட்டோம், பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாங்க, ரைட்டு. அப்புறம் திருப்பி என்ன பண்ணாங்க, அப்படியே மௌனமாக போயிட்டு இருந்தது. அப்புறம் பழையபடி வந்து பாஜக ஆப்போசிட்டாக குறிப்பாக அந்த அண்ணாமலை நோக்கி பல ஏவுகணைகள், செல்லூர் ராஜு, மற்றபடி வந்து கேபி இவர் வாயில் வரமாட்டேங்குது செங்கோட்டையன், மற்ற சோன்ஸ் ஏகப்பட்ட பேர் பண்ணிக்கிட்டே போனாங்க. ரைட். அந்த பிரிவின் வெளிப்பாடு என்ன வந்துச்சு? ஒன்றும் இல்லையே, எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லையே. கடைசியில் என்ன பண்ணீங்க? பாஜகவுக்கு எதிராக தானே நீங்கள் செயல்பட்டீங்களோட திமுகவுக்கு எதிராக செயல்படவே இல்லையே. இப்போ பழனிசாமி மற்ற பிரபாகர் வந்து கேசி பழனிசாமி என்ன பண்ணுறாங்க, புகழேந்தி என்ன பண்ணுறாங்க, மீண்டும் அந்த கருத்தை எடுக்கிறாங்க. திமுகவுக்கு தான் நாங்கள் எதிராக இருப்ப முடியும். இந்த கருத்து முதலே வந்திருந்தது அப்படின்னா தொண்டர்களுக்கு வந்து மிகப்பெரிய உற்சாக டானிக்காக இருந்திருக்கணும். பாஜகவுக்கு ஆப்போசிட்டுக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அவர்களுடைய நிலைப்பாடான ஒரு கருத்து என்ன அண்ணாமலை அன்னைக்கே சொல்லிட்டார். மீண்டும் இன்னைக்கு அந்த ஆள் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஆமாம், நாங்கள் அதிமுக அடிக்காக விடமாட்டோம், மற்றபடி அதிமுக தான் எங்களுக்கு எதிரி. திமுக பற்றி பாஜகவும் பேசலை, அதிமுக பற்றி பாஜகவும் பேசலை. அப்படிங்கிறப்ப ரெண்டு பார்த்தாங்க, சூப்பராக 40க்கு 40 வந்துட்டாங்க. இதுதான் எதிரியோட வெற்றி அப்படிங்கிறது. உங்களுக்கு உண்டான ஒரு விவரத்தின் அடிப்படையில் ஒற்றுமையின்மையின் வெளிப்பாடு. அப்புறம் எதிரிக்கு வந்து அது பலம் தானே. அது வந்து முதலிலேயே அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி ஒரு ஒற்றுமையாக செயல்பட்டு அதை நோக்கிய பல திட்டங்கள் கையில் இருக்கு, செயல்படுத்தலையே. இதான் சசிகலா மாரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க, நான் தேர்தலுக்கு பின்னால் வந்து எல்லோரையும் ஒன்றிணைப்பேன் அப்படின்னு. அதுக்குள்ளே இவங்க 3 பேர் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ என்னைக்கு போய் இது ஒருங்கிணைக்கிறது ஒன்றும் முடியாத. ஒருங்கிணைக்க வேண்டும், ஒருங்கிணைய வேண்டும் அப்படி எதிர்பார்க்கக்கூடியவர் எதற்காக பிரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கேள்வி இருக்கு. அதற்கு யாராலும் அதிமுக பதில் சொல்ல முடியாது. அதனால வந்து மீண்டும் மீண்டும் பிரிந்து கொண்டே சென்றால் அதிமுக எவ்வாறு ஒன்றிணையும் அப்படிங்கிற கேள்வியை முதல்ல மனசுக்குள்ள வைங்க. நம்ம இபிஎஸ் முதல்ல சொல்லிட்டார், தேர்தலுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தம் நடைபெறும் அப்படின்னாரு. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாவட்ட செயலாளர்களை மாற்றுவது, வட்ட எல்லாம் மாற்றி என்ன பிரயோஜனம் இருக்கு? அவர்கள் வந்து அக்கறையாக செயல்பட வேண்டும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பணம் விரயமாச்சு. மற்றபடி வந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றபடி முக்கிய பிரமுகர்களை எவ்வாறு அக்கறையாக செயல்பட்டார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கேள்வி இருக்கு இல்லையா? இல்லையே. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆமாம், இந்த இன்னார் இப்படிலாம் இருந்தது. இதுக்கு இடையில செங்கோட்டையின் தனியாக பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல், அவருடைய மனநிலை வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. கூப்பா கிருஷ்ணன் வந்து ஓபிஎஸ் விட்டு விலகி விட்டார், இப்படி ஒரு சூழல். அவர் இபிஎஸ் நோக்கி போகிறாரு. இப்படி ஆளாளுக்கு ஒன்றுக்குள்ள ஒன்று மாறிக்கிட்டு இருந்தால் எங்கே ஒற்றுமைங்கிற ஒரு வெளிப்பாட்டுக்கு வர முடியும்? வர முடியாது. இபிஎஸ்லேருந்து பிரிஞ்சு ஒருத்தர் ஓபிஎஸ்க்கு போகிறாரு, ஓபிஎஸ்லேருந்து பிரிஞ்சு ஒரு இபிஎஸ்க்கு வர்றாரு. அப்புறம் 2 பேர் பிரிஞ்சு ஒருத்தர் 2 பேர் பாஜகவுக்கு போகிறாங்க. திமுக போகிற மாதிரி யாரும் இல்லை. ஒருவேளை அவங்க சேர்த்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. இவங்களுக்குள்ளேயே ஒன்றுக்குள்ளே ஒன்று பிரிஞ்சு என்ன பண்ணுறது? சேரணும். ஆமாம், சேராமல் இந்த பழையபடி 3 பேர் சேர்ந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு இன்னொருத்தர் வருவார், அதிமுக ஒற்றுமை குழு அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்புறம் இன்னொருத்தர் வருவார், அதிமுகவை நாங்கள் இணைப்பு பாலம் அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டு உட்காந்துருப்பார். இப்படி ஆளாளுக்கு போயிட்டு இருந்தால் என்னைக்கு விடியறது? கிராமத்தில் பழமொழி சொன்ன மாதிரி முன்ன சொன்ன பாருங்க, என்னைக்கு மாடு வாங்கிறது ஆத்தாளுக்கு அம்மாள் பால் கறக்க கட்டாயமாக முடியாது. எந்த மடியும் இந்த அதிமுக பால் கறக்க முடியாது. மக்களுடைய ஒரு மனதை புரிந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. இந்த 2024 வந்து பயங்கரமான அடி, 9வது தோல்வி. ஆமாம், எடப்பாடி தலைமையில் அதிமுக வந்ததுக்கு பின்னால் இது 9வது தோல்விங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது.
இதை விட பயங்கரமான தோல்வியெல்லாம் வந்து திமுக கருணாநிதி 17 வருஷமா சந்திக்கலையா? ஆனால் அந்த ஒற்றுமை இல்லையே இங்கே. 17 வருஷமா கருணாநிதி தலைமையில் ஏகப்பட்ட தோல்விகள் எம்ஜிஆர் இருந்த காலத்தில். இன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தால் திமுக வர முடியாது, அது அப்புறம் பேசிக்கலாம். பட் எம்ஜிஆர் இருந்த காலத்தில் வந்து அதிமுக திமுக கலைஞர்கள் தலைமையில் இருந்த திமுக வந்து ஏகப்பட்ட தோல்விகளை சந்திச்சாங்க 17 வருஷமா. ஆனால் கட்சியை வந்து கட்டு குலையாமல் கொண்டு சென்றார் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. அந்த ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு எடப்பாடியால் முடியுமா? முடியலையே. அப்படி இருக்க விஷயம் ஒன்றா சேர்ந்துருங்க. அதைத்தான் அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றாக சேர்ந்துருந்து ஒன்றும் இல்லை. இப்போ ஓபிஎஸ் வகையில் எத்தனை ஓட்டு, இபிஎஸ் வகையில் எத்தனை ஓட்டு, டிடிவி எங்கெங்கே நிற்கிறது, என்னென்ன ஓட்டு வாங்கியிருக்கிறாரு, அங்கு நிறுத்தக்கூடிய சமயத்தில் இபிஎஸ் சம்மந்தப்பட்ட தலைமையில் எத்தனை பேர் என்னென்ன ஓட்டு வாங்க, டோட்டல் பார்த்தா முடிஞ்சு போச்சு. திமுக விட அதிகமாக தான் இருக்குது. ஆமாம், அதான் நிலைப்பாடு. பாருங்கள், ஒன்றும் இல்லை. நாம் தமிழர் கட்சி அங்கீகாரத்தை நோக்கி வந்துட்டாங்க. பிசிகாவும் அங்கீகாரத்தை நோக்கி வந்துட்டாங்க. இதெல்லாம் என்ன ஆகுறது? அதிமுகவிட மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு, பிரிவின் நிலைப்பாடு தான். அதிமுக ஒற்றுமையாக இருந்திருந்தால் கட்டாயமாக வந்து தொண்டரை ஏன் பிரிகிறான்? உங்களுக்குள்ளே பிரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ளே ஒவ்வொரு குழுவாக ஆரம்பிச்சுட்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு என்னைக்கு வந்து விடிகிறது? விடியாது. கட்டாயமாக அதிமுகவின் நிலைப்பாடு இப்படியே சென்று கொண்டிருந்தால் கட்டாயமாக ஒற்றுமை என்ற விடியில் வரவே வராது. இவர்கள் பிரிந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அப்படிங்கிற சமயத்தில் கட்டாயமாக 2024 என்பது மீண்டும் ஒரு 10வது தோல்வியாகத்தான் அமையும் என்பது பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.